ஆணவம்லாம் அழியும். ஆண்களுடைய ஆணவம்லாம் அழியணுமா? வா, ஒரே நிமிஷமா. நான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு நான் ஒன்றும் பண்ணல வாங்க. நான் ஒன்றும் பண்ணல வாமா. ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. இது ஆண்களுடைய ஆணவமா? ஆணவமான்னு கேட்குறேன். என்னம்மா ஆணவம்? கேரளா சினிமாவில் போன மாதம் போட்டிருக்காங்க, 40 வருஷத்துக்கு முன்னால கூப்பிட்டா அப்படின்னு. அப்பவே சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்பவே சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்போ என்ன வச்சுருந்தாங்க? பெங்களூர் கர்நாடகா சினிமாவில் சொல்கிறாங்க, இந்த பிரபல இயக்குனர் என்னை அழைத்தார். ஏன் அன்னைக்கு அடுத்த நாள் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன்? 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்லணுமா? ஆந்திரா சினிமாவில் சொல்கிறாங்க, தமிழ் சினிமாவில் சொல்கிறாங்க, எல்லா சினிமாவிலும் எல்லா பொண்ணுகளும் என்னை அவர் அழைத்தார், இவர் அழைத்தார், அவர் அழைத்தார், இவர் கூப்பிட்டார். எப்போ சொல்றது? 30 வருஷம் 40 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றீங்க. ஏன் அப்பவே சொல்ல வேண்டியதானே? இப்பவே இந்த மாதிரி வரும்போது சார் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை சார், எதுக்கு சார் நீ கூப்பிடுறேன்னு சொல்ல வேண்டியதானே? 40 வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு சொல்லணும்? அப்படி சொல்றதுனால உங்களுக்கு என்ன வருது? அப்படி 40 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றதுனால என்ன வருதுன்னு கேட்குறேன். என்னமா வருது? சரிம்மா, ஒன்றும் வேண்டாம். ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க அழகா இருக்கீங்க, உங்களை பார்த்தோன்னா எனக்கு ஆசையா இருக்கு. நான் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆண்கள் எல்லாரும். எல்லா பெண்ணுகிட்டையுமே அதான் கேட்குறாங்க. நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுகிட்டையுமே ஒரு ஆண் ஒரு பொண்ணு மேலே ஆசை வந்துருச்சு, அவன் எப்படி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. வேகமாக போய் தரன்னு கை பிடிச்சி இழுத்துட்டு போய் கண்டமேனி பண்ணு தலையில் களத்துக்கு போட்டு கொலை பண்ணுன்னா அவன் பொறுக்கி அவன் ஆம்பளை இந்த ஆணவம் அழிக்கணும், ஒழிக்கணும், அறுக்கணும், வெட்டணும், குத்தணும் அப்படிங்கிறீங்க. ரைட்டு, அவங்க பண்ண வேண்டாம். ஹாய், நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல, பட் அதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழகா பேசி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏமாத்தினா இவன் காதல் பேர் ஏமாத்துறா, துரோகி, நம்பிக்கை துரோகி, பச்சை துரோகின்னு சொல்லி அதுக்கு ஏற்றுக்க மாட்டேறீங்க. சரி, ஒன்றும் வேண்டாம், ஃப்ரெண்ட் ஆஃப் கலர் சொல்லி அழுகாப்புல ஜூஸை குடிச்சா, அதில் மயக்க மாத்திரை கொடுத்தா, அதுலேயும் கெடுத்தா அப்போ ஏற்றுக்க மாட்டேறீங்க. சரி, உங்களுக்கு தான் பெரிய பிளேட் இருக்குன்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டா அது ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்கிறீங்க. எப்படி தான் நடந்துக்கணும்? 4 விதமான ஆண்கள் தான் நாட்டில் இருக்காங்க. ஒன்றும் மிருகம், அவனுக்கு காதலை பற்றி சொல்ல தெரியாது, பாப்பான் அப்படி மிருகம் மாதிரி தான் பண்ணுவான். என்ன அப்படின்பா, தூக்குவான், அது மாதிரி தான் பண்ணுவான். அவனுக்கு டீசெண்டாக தெரியாது, காட்டு முறையில் இருக்கிறான், அவன் கெடுத்து கற்பழிச்சு கொலை பண்ணுற மிருகம். அதே மாதிரி தான் பண்ணுவோம். சிலர் காதலில் அழகாக பேசி உங்களை பார்த்த உடனே எனக்கு கவிதையாக வருதுங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. பால் மயக்கம் மருந்து, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு துரோகம் பண்ணுறது. அப்புறம் எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு கேட்குறது. எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆசையே வரக்கூடாதா? வந்துன்னா எப்படி உங்ககிட்ட கேட்கறது? அதுதான் கேள்வி. உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணுங்களுக்கு கடவுள் ஓரவஞ்சனே படைச்சிட்டான். உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்துட்டு எங்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டான். ஓரவஞ்சனை, கடவுள் ஓரவஞ்சனை பண்ணிட்டான். அதாவது இப்போ உங்களை அழகா படைச்சிட்டான். உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, நீங்க வெளிப்படுத்த வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாதுன்னா, போன 5 வருஷம் ஒரு நாள் போய் அலைஞ்சு நாய் மாதிரி அலைஞ்சு அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் பேச வச்சு, அதுக்கப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் சந்திக்கிறதுக்குள்ள பல வருஷம் பல வாழ்க்கையே தொடர்ந்து போயிடுது. அது பணம் இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லி அதுக்கு நாய் மாதிரி படாத பாடுபட்டு கொள்ளை அடிச்சு கொலை பண்ணி எத்தனைலாம் பண்ண வேண்டியது தெரியுமா? ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது, குடிஞ்சா போச்சு, முடிஞ்சு. பொண்ணுங்களுக்கா அழகா உடம்பு